எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும், இங்கே இருக்கிற மாற்று மத அன்பர்கள், காவல்துறை, உளவுத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என்று எல்லா தரப்பினர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவிதாங்கோடு கிளை சார்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மது போதைக்கு எதிரான இந்த பேரணியில் நாம் இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த பேரணி இங்கே நடத்தப்படுவதற்கான அவசியம் என்னவென்று பார்த்தால், இன்றைக்கு இந்த தமிழகமே மது போதைகளுக்கு அடிமையாவதின் மூலமாக மிகப்பெரிய ஒரு கேட்டை நோக்கி, அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்தில் எல்லாம் சிகரெட்டிற்கு அடிமையாக இருந்தார்கள், சாராயத்திற்கு அடிமையாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு படிப்படியாக அபின் என்றும், கஞ்சா என்றும், கொக்கைன் என்றும், இன்னும் பல்வேறு விதமான போதை வஸ்துக்களுக்கு இந்த சமுதாயம் அடிமையாக இருக்கிறது. இப்படி அடிமையாக இருக்கிறதுடைய விளைவு என்னவென்றால், சரியான சிந்தனை இல்லாதவர்களாக, மனநோய் பிடித்தவர்களாக, தான் என்ன செய்கிறோம் என்பதை கூட அறியாத, மிருகங்களை விட கேவலமாக நடக்கக்கூடிய ஒரு கூட்டமாக மனித சமுதாயம் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே மிக உன்னதமான ஒரு படைப்பு என்பது இந்த உலகத்திலே இருக்கிற மனித சமுதாயம் தான். ஆனால் அந்த மனித சமுதாயம் இன்றைக்கு மது போதைக்கு அடிமையாக இருப்பதால் கால்நடைகளை விட மிக கேவலமான நிலைக்கு மாறி இருக்கிறார்கள். இன்றைக்கு மது போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவருடைய சதவீதத்தை ஒப்பிடுகிற நேரத்தில் 185% பேர் மது போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதிலேயும் 75% பேர் இளைஞர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் படித்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படி படித்தவர்களாக, இளைஞர்களாக, இன்னும் ஆச்சரியம் என்னவென்றால், மதுபோதைக்கு அடிமையாவதில் 3 1 நபர் பெண்ணாக இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படி மதுபோதையிலே ஒரு சமுதாயம் தத்தளிக்கும் என்றால் அவர்கள் தன்னுடைய தன்மானத்தை இழந்து விடுவார்கள், தன்னுடைய சுய சிந்தனை இழந்து விடுவார்கள், தன்னுடைய நிம்மதியை இழந்து விடுவார்கள். ஆனால் இன்னைக்கு நாட்டினுடைய மிகப்பெரிய ஆபத்து இந்த மது போதையில் தான் இன்னைக்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த தமிழகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மது போதைக்கு அடிமையாகுவதில் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. தமிழகத்தில் இருக்கிற படித்தவர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர்களில் விதிவிலக்கில்லாமல் மது போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள், கஞ்சாக்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? தன்னுடைய குடும்பத்தில் எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல் ஒரு குடும்பம் இன்றைக்கு நாசமாகி கொண்டிருப்பதை கண்முன்னால் பார்க்கிறோம். ஒரு தகப்பன் குடிக்கிறான், ஒரு மகன் குடிக்கிறான், மதுபோதைக்கு கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறான் என்றால் அந்த மதுபோதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற காரணத்தினால் அவன் மட்டும் அழிந்து நாசமாகவில்லை, அவன் மட்டும் அழிவை நோக்கி செல்லவில்லை, அந்த குடும்பமே அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு தகப்பன் குடிச்சிட்டு வர்றான்னா அந்த குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று நம்மிடத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்து குடும்பத்தை பார்த்து நாம் இன்னைக்கு கவலை கொள்கிறோம். தகப்பனார் குடிச்சிட்டு வர்றான், தாயை போட்டு அடிக்கிறான், பிள்ளையை போட்டு அடிக்கிறான், பிள்ளைகள் கதறுகிறது, மனைவிமார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், குடும்பத்தை சரியாக அவர்களால் வழிநடத்த முடியவில்லை. இன்னைக்கு ஒரு மனிதன் சம்பாதிக்கிறான், எதற்காக சம்பாதிக்கிறான்? தான் நல்லா இருக்க வேண்டும் என்று சம்பாதிக்கிறான்.
என்பதற்காக சம்பாதிக்கிறான். ஆனா இந்த மது போதைக்கு அடிமையாக இருக்கிற காரணத்தினால அந்த காசு பணத்தை எல்லாம் இந்த மது போதை குடித்து தீர்ப்பதில் அழித்து நாசமாக்குகிறான். அதனால் அவனும் நாசமடைந்து போகிறான். அவனுடைய குடும்பமும் நடுத்தருவில் நிற்குது. பிள்ளைகளுக்கு சரியாக பீஸ் கட்ட முடியல, பள்ளிக்கூடத்தில் கட்டணம் செலுத்த முடியல, அவர்களுக்கு சரியான சாப்பாட்டை வாங்கி கொடுக்க முடியல. மனைவிமார்கள் கண்ணீர் விட்டு கதறி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை இந்த இருட்டிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நரக வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைக்கு இந்த சமுதாயத்தை ஆள்படுத்தியது எது? இந்த மது போதை இல்லையா? இந்த கஞ்சா அபின் போன்ற போதை வஸ்துக்களை பழக்கப்படுத்துறது இல்லையா? இன்னைக்கு பாருங்க, புள்ளிவிவரத்திலே சொல்கிறார்கள், கல்லூரியிலே பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு எதற்கு போறாங்க? பள்ளிக்கூடத்திலே படித்து நல்லவனாக பண்பாளனாக அவன் தன்னை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடத்துக்கு போறான். ஆனால் பள்ளிக்கூடங்களிலே இன்றைக்கு போதை வஸ்து பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கல்லூரிகளிலே போதை வஸ்து பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் மது அருந்துகிறார்கள், மாணவிகள் மது அருந்துகிறார்கள், சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறான். பார்க்கிறான், எதுவெல்லாம் நமக்கு போதை தரக்கூடியது என்று தேடி கண்டுபிடிக்கிறான். எதிலெல்லாம் போதை கிடைக்கும்? இருமல் மருந்த வாங்கி குடிச்சு அதன் மூலமாக போதை ஏற்றிக் கொள்கிறான். பள்ளிக்கூடங்களிலே பயன்படுத்துகிற ஒயிட்னர் என்கிற ஒரு சாதனத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக தனக்கு போதை ஏற்படுத்திக் கொள்கிறான். இப்படி பள்ளிக்கூட மாணவர்கள் இன்னைக்கு மது போதையிலே மூழ்கி போய் கிடக்கிறார்கள். கல்லூரி மாணவர்கள் மூழ்கி போய் கிடக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே தகப்பன் குடிக்கிறான், ஒரு குடும்பத்திலே இருக்கிற மகன் குடிக்கிறான். இந்த குடும்பம் எப்படி முன்னேறும்? இந்த குடும்பம் எப்படி தன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றும்? பிள்ளைகள் இன்னைக்கு வெக்கி தலை குனிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா சமுதாயத்திலையும் நடக்கிறது. தன்னுடைய தகப்பன் குடிக்கிறதுனால, தன்னுடைய தகப்பன் குடிகாரன் என்பதால் பிள்ளைகள் இன்னைக்கு பாசத்தை இழந்து தன்னுடைய தகப்பனின் காரணத்தினால் இன்னைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுயமரியாதையை இழக்கிறார்கள். சுதந்திரமாக இந்த நாட்டிலே அவர்களால் வாழ முடியல. இந்த உலகத்திலே தன்னுடைய ரெக்கைகளை விரித்து அவர்களால் பறக்க முடியவில்லை. காரணம் என்ன? இந்த மது போதைக்கு தன்னுடைய தகப்பன் அடிமையாக இருக்கிறான். அந்த குழந்தைகளால் நிம்மதியாக வாழ முடியல. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தாயின் கண்ணீரை பார்க்கிறார்கள். தன்னுடைய தாயை அடித்து துன்புறுத்தல பார்க்கிறாங்க. இது இன்னைக்கு ஒரு குறைந்த அளவில் நடக்கிறதா? பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் இதேதான் பிரச்சனை. எந்த ஊர்ல பார்த்தாலும் இதேதான் பிரச்சனை. இந்து என்று பார்க்க முடியவில்லை, கிறிஸ்தவர்கள் என்று பார்க்க முடியவில்லை, இஸ்லாமியர் என்று பார்க்க முடியல. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த மது போதைக்கு அடிமையாகி தன்னுடைய காசு பணத்தை இழக்கிறார்கள், சுயமரியாதை இழக்கிறார்கள். மனிதன் என்பவன் உயர்ந்தவன், இறைவனால் படைக்கப்பட்ட உயர்ந்த படைப்பு. குடிச்சு விட்டு போதை தலைக்கு ஏறி நடு ரோட்ல நாயை மாதிரி படுத்து கிடக்கிறான். நாய் அவனுடைய வாயிலே முத்தமிடுகிறது, அவன் மீது சிறுநீர் கழிக்கிறது, அவன் மீது அது கக்கா போய் கொண்டிருக்கிறது. சுயமரியாதை இழந்து ரோட்ல மானத்தை இழந்து படுத்து கிடக்கிறான். அதை பார்க்கிற ஒரு பிள்ளையினுடைய நிலைமை என்ன? அதை பார்க்கிற ஒரு மனைவியுடைய நிலைமை என்ன? எல்லாவற்றையும் தன்மானத்தை இழக்கிறார்கள். அந்த மது போதைக்கு அடிமையாக இருக்கிறதுனால அவர்கள் தன்னுடைய உடல் உறுப்புகளை இழந்து நாசமாகிறார்கள். காற்று பாதிக்கப்பட்டு விடுகிறது, கல்லீரல் பாதிக்கப்பட்டு விடுகிறது, அவனுடைய உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு விடுகிறது. இப்படி ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை அழித்து நாசமாக்குகிற இந்த மது போதைக்கு இன்னைக்கு நாடே அடிமையாகி கொண்டு கிடக்கிறது. முஸ்லிம் சமுதாயம் விதிவிலக்கல்ல. முஸ்லிம் சமுதாயத்தை பார்க்கும் பொழுதும் இதே நிலையில் இருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்களை பார்க்கிறோம், அவன் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறான். இந்த சமுதாயத்தை இறைவனுடைய மார்க்கத்தின் பக்கம் வழிநடத்தக்கூடியவன், இறைவனுடைய மார்க்கத்தின் பக்கம் வழிநடத்த வேண்டிய இளைஞர் சமுதாயம், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய இளைஞர் சமுதாயம், நன்மையை ஏவ வேண்டிய இளைஞர் சமுதாயம், தீமையை தடுக்க வேண்டிய இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு மதுவுக்கும் போதைக்கும் கஞ்சாவிற்கும் அடிமையாகி தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை இழந்து தவிக்கிறார்கள். மறுமையை நாசமாக்குகிறார்கள். பார்க்கிறோம், முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்து தண்ணியை குடிச்சு குடிச்சு
மதுவுக்கு அடிமையாகி தானும் கெட்டு தன்னுடைய தகப்பனையும் கொண்டு தன்னுடைய தாயையும் கொண்டு கடைசியில் அவன் அனாதை பிணமாக மரித்து போயிருக்கிற எத்தனை முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களை பார்க்கிறோம். கஞ்சாவை அடித்து விட்டான் என்றால் கூலிப்படையாக மாறிவிடுகிறான். இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் கஞ்சாவை அடித்துக் கொண்டு இளைஞர் செய்கிற அட்டூழியங்கள் கொஞ்சமா நஞ்சமா? கஞ்சா அடிச்சிட்டான்னா அவனுக்கு மண்டையில ஒண்ணுமே இருக்காது. ஒருத்தனை வெட்டி என்றால் வெட்டி விடுவான், ஒருத்தனை குத்தினா குத்தி விடுவான். ஏன்? அவனுடைய மூளை மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. அவனிடத்துல சுய சிந்தனை இல்ல. கஞ்சா அவனுடைய மூளை மழுங்கடிக்கப்பட்டதனால் இன்னைக்கு என்ன செய்யறான்? அவன் கைக்கூலியாக நின்று கொண்டிருக்கிறான். ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்த ஒரு முஸ்லிம் இளைஞன் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி தன்னுடைய தகப்பனை அருவாய் எடுத்து வெட்ட போறான். தன்னுடைய தாயை தரக்குறைவான வார்த்தைகளால் கெட்ட கெட்ட வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருக்கிறான். வீட்டோடு கொளுத்தி விடுவேன் என்று சொல்கிறான். கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம். இதெல்லாம் எதனால இந்த விளைவு ஏற்பட்டது? போதைக்கு அடிமையாக இருக்கிறதுனால ஏற்பட்டது. கஞ்சாவுக்கு அடிமையானதனால் ஏற்பட்டது. அடிமையாக இருக்கிறதுனால ஏற்பட்டது. கஞ்சாவுக்கு அடிமையானதனால் ஏற்பட்டது. இவர்கள் எதற்காக இதற்கு அடிமையானார்கள்? சமுதாயம் அவர்களை சரியாக சீர்படுத்தவில்லை. சமுதாயத்திலே இருக்கிற மக்கள் ஒவ்வொரு தரப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற தலைவர்கள் அந்த சமுதாயத்தை சரியாக வழிநடத்தல. இன்னைக்கு எத்தனை முகல்லாக்களாக நாம் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த முகல்லாக்கள் இருக்கிற தலைவர்களுடைய நிலை என்ன? ஆலிம் சாக்களுடைய நிலை என்ன? தன்னுடைய சமுதாயம் சீர்வருவதற்காக பிரச்சாரம் செய்கிறார்களா? வழிநடத்துகிறார்களா? மது போதைக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்கிறார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது போதைக்கு எதிராக எதுவெல்லாம் நமக்கு போதை ஏற்படுத்துமோ ஒரு மனிதனுக்கு அந்த போதை ஏற்படுத்துகிற அனைத்து வஸ்துக்களும் ஹராம் என்றார்கள். குல்லு முஸ்கிரின் வஹுவ ஹராம். எதுவெல்லாம் போதை ஏற்படுத்துமோ அது அனைத்துமே ஹராம் என்றார்கள். அந்த போதனை இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே ஆழமாக பதிந்திருக்கிறதா? முஸ்லிம் சமுதாயம் அந்த போதனையை கேட்டு விழிப்படைந்திருக்கிறதா? இல்லையே. ஆனால் இறைவனுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் சமூக அக்கறை கொண்டவனாக இருக்க வேண்டும். சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவனாக இருக்க வேண்டும். அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும். இது மாதிரியான போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகும் பொழுது அதனுடைய தீமை எடுத்து சொல்லி, மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை எடுத்து சொல்லி, மறுமையை ஞாபகப்படுத்தி, நீ நாளை மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இங்கே இருக்கிற இந்த அற்ப சுகத்திற்கு நீ ஆசைப்பட்டால் நாளை மறுமையில் நீ போய் சேருகிற இடம் நரகம். நீ இங்க மது குடிச்சிட்டு இங்க கஞ்சாவுக்கு அடிமையாகி அற்பமான இந்த வாழ்க்கையில வாழ்ந்தால் மறுமையில் உன்னுடைய சுவர்க்க வாழ்க்கை நாசமாகிவிடும். நீ நிரந்தரமான நரகத்திற்கு போகிற சூழ்நிலையை இந்த மது போதை உனக்கு ஏற்படுத்திவிடும் என்கிற எச்சரிக்கை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற இந்த அமைப்பு தமிழகத்திலே பல ஆண்டுகளாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் இருக்கிற தீமைகளுக்கு எதிராக நாம பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். தீமைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு வகைதான் இந்த மது போதைக்கு எதிரான இந்த பிரச்சாரம். இதை இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் கையெடுக்க வேண்டும். ஏதோ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் தன்னுடைய குடும்பத்தின் மீது அக்கறை கொள்ள வேண்டும், சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாயம் அவர்கள் மதுவிற்கும் போதைக்கும் அடிமையாகிவிட்டால் நாளை வாழ்க்கை அவளுக்கு கேள்விக்குறியாகிவிடும், அவருடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்பதை இந்த சமுதாயம் சிந்திக்க வேண்டும். அது மாதிரி ஒட்டுமொத்த மனித குலமும் சிந்திக்க வேண்டும். இந்த மதுவினால், இந்த போதை வஸ்துக்களால் நமக்கு எந்த பலனுமே இல்லை. நாம் நாசத்தை தான் அடைந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நடுத்தருளே இருக்கிறார்கள், நம்முடைய மனைவிமார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து நாம திரும்பணும், நாம மாற வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தை திருத்திக் கொண்டு நாம் சீரான பாதையில் மது போதை இல்லாத
மதுபோதுவுக்கு அடிமையாகாத மனிதன் சரியாக சிந்திக்கிற நற்குணமுடையவனாக இந்த சமுதாயத்து மக்கள் எல்லாம் இந்த மதுபோதையை விட்டொழித்து நாம் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக இந்த தமிழகத்திலே வாழ வேண்டும். அதற்கு இந்த மதுபோதை என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டியது. ஏதோ இந்த பிரச்சாரம் என்பது இந்த பேரணியோடு முடிந்து போறது இல்லை. என்றைக்கும் இந்த தீமைக்கு எதிரான பிரச்சாரங்களை நாம களம் கண்டு கொண்டே இருப்போம். அதை ஒவ்வொரு சமுதாய தலைவர்களும் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் சமுதாயத்திலே பொறுப்பு இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்தித்து இந்த மது பழக்கத்திலிருந்து தன்னையும் விலக்கிக் கொண்டு தன்னையும் பாதுகாத்துக் கொண்டு இந்த சமுதாயத்தையும் பாதுகாக்கிற மக்களாக உருவெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பண்பாளர்களாக நல்லுணர்வுடையவர்களாக ஏக இறைவன் நம் அனைவரையும் என்றும் ஆக்கியல் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.